Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை தற்போது சந்தித்து வருவதாக முதலமைச்சர் விஜய் சந்தித்து வருவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் விஜய் சந்தித்து வருவதாக தற்போது அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் தற்போது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார். அவரது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதாக தற்போது செய்தியானது வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார். ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் மு க ஸ்டாலின் வெற்றி பெறாததை தொடர்ந்து தற்போது பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் மு க ஸ்டாலினை சந்தித்துள்ளார். அவருடைய ஆழ்வார்பேட்டை வீட்டில் அவரை தற்போது சந்தித்துக் கொண்டிருப்பதாக அந்த செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளையும் நான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் விஜயை ஆற தழுவி வரவேற்றார். மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் விஜய் மு க ஸ்டாலினை சந்தித்துள்ளார். அப்போது அவரை ஆற தழுவி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்றார். ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் விஜயை ஆற தழுவி வரவேற்றார். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்து முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். அப்போது அவரை ஆற தழுவி வரவேற்றார் மு க ஸ்டாலின். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் சம்பத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சம்பத். தற்போது ஆழ்வார்பேட்டை முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க சம்பத். வணக்கம் திவ்யா. தமிழக அரசியலில் முக்கிய தருணமாக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்தவுடன் முதலமைச்சர் விஜய் நேரடியாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் இல்லத்திற்கு சென்று சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். முதல்வராக பதவியேற்ற பின்னர் சட்டப்பேரவை நடவடிக்கைகள், அதிகாரிகள் சந்திப்பு, கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை, பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துதல் உள்ளிட்ட தொடர் அரசியல் நகர்வுகள்ல விஜய் ஈடுபட்டு வராரு. இந்த சூழல்ல எதிர்கட்சி தலைவரை நேரில் சந்திக்க முடிவு செய்திருப்பது தமிழக அரசியலில் புதிய அரசியல் நாகரிகத்தை குறிப்பாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை நடைபெற்ற 17வது தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக விஜய் பதவியேற்றார். அதே வேளையில் திமுக தரப்பில் எதிர்கட்சியின் முக்கிய முகமாக உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உறுப்பினர்களும் பதவியேற்றனர். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அரசியல் ரீதியாக பல்வேறு கவன ஈர்ப்புகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் கூட்டத்தொடர் முடிந்த உடனே ஸ்டாலினை சந்திக்க விஜய் வருகை அரசியல் வட்டாரத்திலும் கவனம் என்பது பெற்றிருக்கிறது. ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் புதிய அரசின் செயல்பாடுகள், எதிர்கட்சியின் ஒத்துழைப்பு, சட்டப்பேரவை நடைமுறைகள், மாநில திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழக அரசியலில் மோதல் அரசியலை விட கலந்துரையாடல் அரசியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் முயற்சியாகவும் இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. மூத்த அரசியல் தலைவர்கள் என்ற முறையில் மரியாதை நிமித்தமாகவும் இந்த சந்திப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
முதல்வராக பதவியேற்ற உடனே பல்வேறு அரசியல் மற்றும் சமூக தலைவர்களை விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். குறிப்பாக திராவிட கழக தலைவர் வீரமணி அவரை சந்தித்து அரசியல் வட்டாரங்களும் கவனம் பெற்றது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலினையும் சந்திப்பு நடைபெற்று இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது அவர் வந்து இறங்கிய உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வாயிலில் அவரை வரவேற்ற ஒரு காட்சியும் பார்க்க முடிகிறது. இதற்கிடையில் திமுக தரப்பிலும் புதிய அரசின் கடுமையான விமர்சனத்திற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்ற அணுகுமுறையை கடைபிடிக்கும் என்று உதயநிதி ஸ்டாலினும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த சூழலில் விஜய் ஸ்டாலின் இவர்கள் இருவருமான சந்திப்பு தமிழக அரசியலில் தேர்தல் பரபரப்புக்கு பின் அரசியல் சூழல் இன்னும் முழுமையான அமைதி அடையாத நிலையில ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சியும் நேரடியாக உரையாடலுக்கு வருவது நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பின்னர் இரு தரப்பும் வெளியிடும் கருத்துக்கள் தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என அரசியல் பார்வையாளர்களும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதே போல முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ச்சியாக மூத்த அரசியல் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகிறார். அதே போல இந்த முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகாக இதன் தொடர்ச்சியாக அடுத்ததாக வைகோ அவர்களை சந்திக்க செல்ல இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார்.